எஸ் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் கண்ணா ஃப்ரம் ரைடர்ஸ் பேச பார்த்து நம்ம ஷோரூம் திருப்பதி சிக்னேஸில் குறும்புப்பாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டரில் சேவூருக்கு முன்னாடி குறும்புப்பாளையம் அப்படின்ற லொக்கேட்டாக இருக்குது. நம்ம ஒரு 5 years தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே தெளிவான கார்கள் இருக்குது, தெளிவான கண்டிஷனில் பக்கவா நம்மளோட செக் பண்ணி குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் லாஸ்ட் வீக் போட்ட வண்டி எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஆதரவு கொடுக்குறீங்க. வீடியோ போட்ட உடனே நிறைய என்கொயரி வருது. அதே மாதிரி போடுற எல்லா வண்டியுமே நேரில் வந்து பார்த்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கிறனால என்ன கண்டிஷனில் சொல்கிறோமோ அதே கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு கால் பண்ணுறீங்க, செக் பண்ணுறீங்க, வந்து ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ரொம்பவே நன்றி. அந்த வகையில் இந்த வாரம் ஒரு வேகனர் வந்திருக்கு. அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வண்டிக்கு நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்க நேரில். ஸோ நம்ம யாருக்கு கொடுக்குறதுன்னு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால் என்னென்னா, யார் வந்து வண்டி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு யார் மனசுக்கு பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு ஜிபியில் அக்கௌண்ட்டில் பைசா போட்டுட்டு யாருன்னே தெரிய மாட்டுது. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க. அதை வந்து மனசு சங்கடமாயிருது, கஸ்டமருக்கு சங்கடம், நமக்கு சங்கடமாயிருது. அதனால் வண்டி நேரில் வந்து பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு தாராளமாக கொடுத்துடலாம். அது போக அதே மாதிரி வீக்லி நம்ம எப்படி பார்த்தாலுமே ஒரு 5லேருந்து ஒரு 6 வண்டி நம்ம எடுத்து தெளிவான கண்டிஷனில் நம்மளோட செக் பண்ணி குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வண்டி இல்லை, அடுத்த வண்டி வந்தாலுமே கம்பல்சரி நம்ம உங்களோட நம்பரை நம்ம சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வண்டி தெளிவாக கொடுப்போம். ஸோ அதனால் ரெகுலராக வண்டி வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும். ஸோ ரொம்பவே நன்றி. உங்களோட அந்த சப்போர்ட் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் ஒரு நல்ல கார் வந்திருக்கு. மாருதி வேகனார். ஹுண்டாயில் சாண்ட்ரோவும் சரி, மாருதியிலே வேகனாரும் சரி, ஒரு ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாஸ்ட் வீடியோ நம்ம ஒரு சாண்ட்ரோ கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த மாடல் பாருங்கள், உங்களுக்கு மாருதியில் வேகனார் VXi பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வித் பார்த்திங்களாக்கும் சென்ட்ரல் லாக் ரிமோட் கீயோடு இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது, பாடி கண்டிஷன் நல்லா இருக்குது. ஒரே ஓனர். வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டு கேட்டிங்களுக்கு ஒரே ஓனர் தான். இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த வண்டி இன்சூரன்ஸ் வந்து இல்லாமல் இருந்ததே கிடையாது. 2009 இன்றைக்கி வரைக்குமே ப்ராப்பராக இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணனாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வண்டி எந்தளவுக்கு ஒரு ஜெனுவனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு. ஸோ 2009 சிங்கிள் ஓனர் மாருதி வேகனார் VXi பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பாடி கண்டிஷன் பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. ஏசி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. சீட் கவர், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், FC இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. 2009 ஒரே ஓனர் வண்டிங்க. பாடியில் அங்கங்கே சின்ன மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சிட்டிக்குள்ள ஓடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வரதான் செய்யும். மற்றபடி வண்டி இன்ஜினுக்காக தாராளமாக எடுக்கலாம். தாராளமாக நீங்கள் மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. எப்பயும் போல தான் நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டியோட அந்த ஸ்மூத்னஸ்ஸு, அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஜஸ்ட் 1 கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகிருச்சு வண்டி. ஸோ ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. MP3 பிளேயர் பயோனியர் தான் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் MP3 பிளேயர் போட்டிருக்காங்க. எப்பயும் போல நம்ம ஏசி செக் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டோம். வண்டி நல்லா இருக்குது. ஏசி கூலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஜினோட சவுண்டு எதுவுமே மாறவே இல்லை, தெளிவாக இருக்குது, பக்காவாக இருக்குங்க. ஏசி கூலிங் நல்லா இருக்குது. கூலிங் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 செகண்ட்ஸில் கூலிங் ஆயிடுச்சு. ரொம்பவே நல்ல கூலிங் இருக்குது. ஸோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வெயில் காலத்துலையும் சரி, மழை காலத்துலையும் சரி, ஏசி இல்லாமல் இன்றைக்கெல்லாம் சுச்சுவேஷனில் போகவே முடியாது. ஸோ ஏசி கூலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது நல்லா ஆச்சு. என்னோட ஸ்கின்னே ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நல்ல கூலிங் இருக்குது. நல்லா நம்ம கிளாஸ் டோரில் ஏற்றி விட்டுட்டு நல்லா நம்ம கூலிங் பண்ணோம்னா இன்னும் தெளிவாக இருக்கும். வெறும் 98 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. வண்டியில் எந்த ஒரு ஸ்பேரும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க. வண்டி தெளிவாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ நான் இப்போ ஏசியை ஆஃப் பண்ணிடுறேன். எப்பயும் போல தான் நம்ம இன்ஜின் ரூம் செக் பண்ணலாம். வண்டி இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ நான் எப்பவும் சொல்கிறது தான், எந்த ஒரு வண்டியுமே ஜஸ்ட் நீங்கள் இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் அந்த ஒரிஜினல் பேஸ்ட்டு அது இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு சொல்லி. ஸோ இன்ஜின் ரூமில் உங்களுக்கு பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இன்ஜின் நம்பர் தெளிவாக இருக்குது. இன்ஜின் ஐடியில் சத்தம் இல்லாமல் சூப்பராக ஓடுது. ஸோ எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க. நான் எப்பயும் போல தான் நான் இப்போ வந்து ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஆயில் கேஜை பாருங்கள். ஸோ ஒரு துளி ஆயில் வெளியே தள்ளுறதோ செய்கிறது, ஆயில் ஸ்மோக் இது மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி பக்காவாக இருக்குது. இப்போ வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஐடியில் ஓடிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. எந்த விதமான ஒரு சின்ன வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. வண்டி பக்கா குவாலிட்டி. ஸோ இன்ஜின் ரூம் ஒரிஜினாலிட்டியாக செக் பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்ஜின் ரூம் அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வண்டியோட
அவுட்லுக் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாடியில் மேஜர் அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ தெளிவாக இருக்குது. மேஜராக நீங்கள் ஒரு யூஸ்டு காரில் பார்க்க வேண்டியது டாக்குமெண்ட் கிளியராக இருக்கணும். அதே மாதிரி மேஜராக ஒரு ஓனர் 2 ஓனர் வண்டி இருக்கலாம். 3rd ஓனர்ன்றப்ப நிறைய பேர் கஸ்டமர் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி டயர் கண்டிஷன் நல்லா இருக்கணும். ஏசி கூலிங் மஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இன்ஜின் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காங்க. கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் கீழே இருக்கணும். அதே மாதிரி அட்ஜஸ்ட் நல்லா இருக்கணும். சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்கணும். வண்டி வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு ஒரு ஓல்டு கார் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலுமே ஒரு மரியாதையாக டீசெண்டாக வண்டி பார்க்குறதுக்கு அழகாக லட்சணமாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த வகையில் வண்டி அருமையாக இருக்குது. 2009 மாருதி வேகனார் VXi பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோடு இருக்குது. ஸோ வண்டி பக்கா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 98 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குங்க. அருமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் லாக் தான். ஸோ நான் இப்போ லாக் பண்ணிடுறேன், அன்லாக் பண்ணிடுறேன். ஸோ புது ரிமோட் கீ போட்டிருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே நல்லா இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி எடுத்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்சூரன்ஸ் பிரேக் ஆகவே இல்லை. ப்ராப்பராக இன்சூரன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2009 மாடல், சிங்கிள் ஓனர், FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஒரே ஓனருங்க. டைரக்ட் RC ஓனர் வண்டி தான். ஸோ RC ஓனர்லேருந்து எடுத்துருக்கோம். அருமையான வண்டி. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் 1,85,000 கோட் பண்ணியிருக்கோம். 1,85,000 ரூபாய்க்கு 2009 மாடல் மாருதி வேகனார். ஒரு அருமையான வண்டி, பக்கா குவாலிட்டி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 2 லட்ச ரூபாய்க்கு கீழே நல்ல வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க, தரமான வண்டி வேணும், அது ஒரு ஓனர் வண்டி வேணுங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நேரில் வாங்க. மாருதியில் எப்பயுமே ஸ்பேர் கிடைக்கும். அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப ஒரு கம்மி, சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அருமையான வண்டி. இந்த கார் இப்போ நம்ம ரைடர்ஸ் காசில் அவைலபிள் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் நல்ல ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. நீங்கள் கூட்டு வர மெக்கானிக்கு வேலை தெரியுமா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் கூட்டுவாங்க. ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு கௌதம் கண்ணா, நம்ம ஷோரூம் அவினாஷ் ரைடர்ஸ் காஸ். தேங்க்யூ.